இது ஆகுமா, இது நடக்குமா, இது நடக்க முடியுமா, அப்படியெல்லாம் யோசிக்கின்ற இந்த உலகத்துல ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், சகலத்தையும் செய்ய வல்லவர் நான் என்று. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகின்ற தேவன். பிரியமானவர்களே, யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு அழகா சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க செய்ய நினைச்சத தடை பண்ண யாராலே முடியும்? சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர். இது ஆகுமா, இது நடக்குமா, இது நடக்க முடியுமா, அப்படியெல்லாம் யோசிக்கின்ற இந்த உலகத்துல ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், சகலத்தையும் செய்ய வல்லவர் நான் என்று. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகின்ற தேவன். யோபுவின் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நீதிமான் என்று ஒரு சர்டிபிகேட் கடவுளிடத்திலிருந்தே வாங்குறான். அந்த யோபுவை போல ஒருத்தனை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இருந்த யோபு பல சோதனைகளுக்குள்ளாக கடந்து போகின்றார். குடும்பத்தை இழக்கின்றார், பிள்ளைகளை இழக்கின்றார், பணத்தை இழக்கின்றார், சொகுசு வாழ்க்கையை இழக்கின்றார், சொத்து பத்துகளை இழக்கின்றார். எது இருந்தாலும் சாத்தான் யோசித்து யோசித்து பார்க்குறான், இவரை எப்படியாவது யோபு கடவுளை தூஷிப்பான் என்று சொல்லி. ஆனா தூஷிக்கவே இல்லை. எவ்வளவோ புலம்பலாம், ஆனா தூஷிக்காமல் இருந்த ஒரு யோபு கடைசியிலே சொல்லுகின்றார், கர்த்தர் பேசினது எல்லாவற்றையும் கேட்டு அந்த 42வது வசனத்திலே, தேவரீர் சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்வது தடை பண்ணுவது யார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு கணவரும் ஒரு மனைவியும் இப்படி நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று சோதனையின் காலத்திலே எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார்கள். தீங்கு நாள் நமக்கும் வரும் பிரியமானவர்களே. அந்த நாளில் எல்லாவற்றையும் இழந்து விட்ட பிறகு மரித்து போகலாம் என்று சொல்லி பிள்ளைகளோடு கூட எப்படி மரித்து போனோன்னு இவங்க திட்டத்தை தீட்டி கொண்டு சென்று கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு நண்பர் பார்க்குறாரு. போகிற வழியிலே நண்பர் பார்த்து சொல்றாரு, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு. இந்த மாதிரி நடந்தது என்று சொன்னதுமே, கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு சின்ன உதவி செய்கிறேன், அதிலிருந்து நீ எப்படியாவது தப்பித்து கொண்டு வந்து விடலாம் என்று சொன்னதுமே அவங்க அருகாமையில் இருக்க சர்ச்சுக்கு போய் முழங்கால் படியிட்டு ஜெபித்து அந்த ஊழியத்தை திரும்பவும் கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த கட்ட ஆரம்பித்தது சகலத்தையும் செய்ய வல்லவராகிய கடவுள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை தடை பண்ணாமல் கொடுத்திருக்கிறார். அவங்க உயிர் பிழைத்து சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து போகிறீர்களோ தெரியாது எனக்கு, ஆனா கடவுளுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நீங்க இழந்ததை இரட்டிப்பாக கொடுப்பேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் யோபுக்கு எப்படி எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்தாரோ அப்படி உங்களுக்கும் கொடுப்பார். சகலத்தையும் செய்ய வல்லவர், அவரை தடை செய்வது யார்? தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்க வாழ்க்கையிலே நீங்க செய்ய நினைத்ததை தடை பண்ண யாராலும் முடியாது என்கின்றதை அறிந்திருக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டு கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.